தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாத வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு அதுமார் பற்றி வாஸ்து சார்ந்த பயணத்தில் தொழிற்சாலைகளுக்கு வாஸ்து பார்ப்பு என்பது ஒரு கடினமான பணிதான். ஒரு சிறிய தொழிற்சாலை என்பது ஒரு ஏக்கரில் 2 ஏக்கரில் 5 ஏக்கர்கள் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு வாஸ்து பார்ப்பது என்பது எளிது. அதே சமயம் 100 ஏக்கர் 150 ஏக்கர் தொழிற்சாலைகளை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு நபரால் பார்ப்பது என்பது மிக மிக கடினம். அந்த வகையில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் வரைபடங்கள் தான் நமக்கு ஹெல்ப் செய்யும். இந்த வரைபடங்கள் அமைப்பில் நம்ம அந்த பிளான், அந்த தொழிற்சாலையோட மேப் இருக்கும். அந்த வரைபடத்தை எடுத்து வைத்துக்கொண்டு இப்போ கூகுள் மேப் வழியாக சில விஷயங்களை நம்ம புகுத்தி பார்ப்பது தான் தொழிற்சாலைகளுக்கு ஒரு எளிதாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் அந்த தொழிற்சாலை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஊன்று கவனிக்கும் பொழுது பெரிய அளவில் அதனுடைய செயல், அதனுடைய வருமானம் நிகழ்வேனாமே வீடுகளுக்கு போகிறவர்கள் தான். அப்போ அந்த இடத்துல அந்த தொழிற்சாலையோட தனிப்பட்ட முதலாளியாக இருந்தாலும் சரி, அல்லது பெரிய நிறுவனங்களில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அந்த பங்குதாரர்கள், முதன்மை பங்குதாரர்கள் இருக்கக்கூடிய அவர்களுடைய இல்லங்களை ஒரு வாஸ்து நெறிமுறைகளுக்கு நம்ம கொண்டு வரும் பொழுது தான் ஒரு சரியாக இருக்கும். அதே தனிப்பட்ட முறையில் மேனேஜிங் பார்ட்னர் அப்படின்னு இருக்கக்கூடிய தனிநபர் ஒரு கூட்டு தொழில் நிறுவனங்களில் நம்ம பார்க்கும் பொழுது 2, 3 நபர்கள், 4 நபர்கள், 5 நபர்கள் கூட்டு நிறுவனங்களாக செயல்படும் பொழுது அவர்களுடைய இல்லங்களையும் நம்ம வாஸ்து விதிகளுக்கு பொருத்தி பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஏனென்று சொன்னால் பெரிய அளவில் தொழிற்சாலைகள் நம்ம வாஸ்து சீர்திருத்தங்களை நம்ம பார்க்கும் பொழுது பெரிய அளவில் மாற்றங்களை உடனடியாக எதிர்பார்க்க முடியாது. உடனடியாக அவர்களுடைய இல்லங்களையும் நம்ம வாஸ்து மாற்றங்களுக்கு கொண்டு வரும் பொழுது தான் அந்த நிகழ்வை நம்ம எளிதாக கொண்டு வர முடியும். இப்போ எல்லா செயல்களும், எல்லா வருமானங்களும் எங்கு செல்கின்றன சொன்னால் ஒரு இல்லத்திற்குத்தான் செல்கின்றன. அப்போ அந்த இல்லங்களை ஒரு சரியான வாஸ்து முறையில் அமைக்கும் பொழுது அந்த தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய வருமானம் என்பது இல்லத்திற்குத்தான் செல்லும். அப்போ இந்த இல்லத்தை நம்ம அந்த முதலாளியோட இல்லத்தை நம்ம வாஸ்து விதிகளுக்கு கொண்டு வர வேண்டும். முடிவில் பெரிய அளவில் ஒரு தொழிற்சாலை இருக்குது, அதை உடனடியாக வாஸ்து மாற்றம் கொண்டு வருவது கடினமான செயலும் கூட. அப்போது அதனை தொழிற்சாலை வாஸ்து மாற்றத்தை செய்வதை கைவிட்டு விட்டு உடனடியாக அவருடைய இல்லத்தை நம்ம புனரமைக்கிற வேலையை செய்ய வேண்டும். புனரமைக்கிற வேலையை செய்யும் பொழுது அந்த இல்லம் எந்த அமைப்பில் இருக்கிறதோ அது சார்ந்த நிகழ்வுக்கு அவர்களுடைய மற்ற கட்டிடங்களும் மற்ற இடங்களும் மற்ற நிறுவனங்களும் அந்த விதிகளுக்கு உடனடியாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றமடையும். ஆக நான் வாஸ்து பார்க்கிற இடங்களில் நான் சொல்லுகிற ஒரு சூட்சமான விஷயம், நீங்கள் என்னை தொழிற்சாலைக்கு அழைக்கிறீர்களா, நிச்சயமாக உங்களுடைய தொழிற்சாலைக்கு வாஸ்து பார்ப்பேன். அதே சமயம் உங்களுடைய இல்லத்தையும் ஒரு வாஸ்து விதிக்கு கொண்டு வர வேண்டும் என்று தான் சொல்லுவேன். அப்பொழுதுதான் அந்த வாஸ்துவின் உண்மையை நம்ம புரிய முடியும். அதே சமயம் இப்போ பெரிய ஒரு நிறுவனத்தின் முதலாளி இருக்கிறார்னு சொன்னால் அவருக்கு அந்த ஒரு வீடு மட்டும் இருக்காது. அவருடைய பூர்வீக இடத்தில் ஒரு வீடு இருக்கும், அங்கே தாய் தந்தையர் வசிப்பாங்க, சகோதர சகோதரி வசிப்பாங்க, இவங்க ஒரு படத்தில் இருப்பாங்க. இப்போ அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி நம்ம தொழிற்சாலையிலிருந்து வீட்டுக்கு வாஸ்து பார்க்க சென்றோமோ, அப்போ அந்த வீட்டிலிருந்து அவருடைய பூர்வீக இடத்திற்கு நம்ம வாஸ்து பார்க்க செல்ல வேண்டும். இந்த விஷயங்களை நம்ம ஒரு நேர்கோட்டில் கொண்டு வரும்பொழுது தான் வாஸ்து மாற்றங்கள் ஒரு நிறுவனத்திற்கு, ஒரு தொழிற்சாலைக்கு மாற்றம் ஏற்படும் என்று சொல்லுவேன். மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.